இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா, ஆக்டர் அர்ஜுன் சாரோட டாட்டரான ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களுக்கும், தம்பி ராமையா சாரோட பையனான உமாபதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஜூன் 10ஆம் தேதி வந்து கல்யாணம் வந்து நடந்தது. ஸோ அந்த கல்யாணத்துலேருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நிச்சயதார்த்தம், கல்யாணம், அதுக்கப்புறம் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமாக வந்து நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களோட நிச்சயதார்த்தம் வந்து போன வருஷமே வந்து நடந்தது. அந்த நிச்சயதார்த்தத்துலேருந்து ஃபோட்டோஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட கல்யாணம் வந்து ஜூன் 10ஆம் தேதி ஆஞ்சநேயர் கோயிலில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வந்து அந்த ஒரு கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து நடந்து முடிஞ்சது. ஸோ அது ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கும்போது செமையாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் அப்படிங்கிறத வந்து அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜூன் 10ஆம் தேதி கல்யாணம் முடிச்ச உடனே வந்து ஸ்பெஷலாக ஒரு ரிசப்ஷன் வந்து செலிப்ரிட்டிஸ்க்காகவே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரிசப்ஷன்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ரிசப்ஷனுக்கு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ரஜினி சார் வந்து வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ ரஜினி சார் அண்ட் ஐஸ்வர்யா மேம் 2 பேருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி சாரும் வந்து வந்திருந்தது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஷாலினி மேம், அஜித் சாரோட ஃபேமிலியிலேருந்து ஷாலினி மேம், அதுக்கப்புறம் அஜித் சாரோட டாட்டரும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ், ஸ்னேகா பிரசன்னா அவங்க ஃபேமிலியோட, அண்ட் குஷ்பு சுந்தர்சி இவங்க ஃபேமிலியோட வந்து அந்த கல்யாணத்தில் நேராக வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயனும் வந்து அந்த கல்யாணத்தில் இருந்தார். ஸோ பிரபுதேவா, இந்த மாதிரி பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தில் நேரில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் செம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு பேருக்கு உங்களோட விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.